காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பகுதியில் சுற்றுலா சென்றிருந்த குழு மீது இன்று மாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் பதிலடி கொடுப்பதற்கு முன்பு தாக்குதலுக்கு தயார் என்றும் அதற்கு உரிய பயிற்சி எடுக்கப்பட்டு விட்டதாகவும் வெற்றி உறுதி என்றும் இந்திய ராணுவம் வெளியிட்ட வீடியோவை தற்போது பார்க்கலாம். எல்லையில் காத்திருந்து இரவு பகல் விழித்திருந்து இன்னல்கள் பல பொறுத்திருந்து நம்மை காப்பவர்கள் ராணுவ வீரர்கள். அச்சம் சிறிதும் இல்லை, உறக்கம் விழிகளில் அறவே இல்லை. கண்ணி வெடிகளும் காலில் படலாம், துப்பாக்கி குண்டுகளும் உடலை துளைக்கலாம், பீரங்கி வெடிக்க உடலும் சிதறும். என் நேரத்திலும் எதுவும் நடக்கும். துயரங்களையும் தாங்கி நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் பொதுநல தியாகிகள் நம் ராணுவ வீரர்கள். ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाए जा, कदम कदम बढ़ाए जा, खुशी के गीत गाए जा. ये जिंदगी है कौम की, तू कौम पे लुटाए जा. War alert! I repeat, war alert! War alert! I repeat, war alert! War alert! I repeat, war alert! ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் கொடூர தாக்குதலை அரங்கேற்றினர். இதில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பதில் தாக்குதலுக்கு நின்று நிதானமாக திட்டமிட்டு வந்த இந்திய ராணுவம் இன்று அதிகாலை பதில் தாக்குதலை தொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்று தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலில் பாகிஸ்தானில் இருக்கும் 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதில் சுமார் 90 தீவிரவாதிகள் கொன்றழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய இருவர்தான் நாடே போற்றும் ஆபரேஷன் சிந்தூர் அசைன்மெண்டிற்கு தலைமை தாங்கியவர்கள்.